ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு மாயாஜால காடு இருந்துச்சு. அந்த காட்டுல ஒரு ஆடு மேய்ப்பவர் இருந்தாரு. அவரோட ஆடுகள் நிறைய அங்க மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த காலம் பார்த்தீங்கன்னா மழை காலம். அந்த மழை காலத்தில் ஆடுகளுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல. அதனால என்ன பண்ணாரு, அந்த ஆட்டுக்காரர் ஒரு பண்ணையும் வச்சுருந்தாரு. அந்த பண்ணையில் இருக்கிற புல்கள் எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பண்ணையில் போய் எடுத்துகிட்டு வந்தார். அப்போ அந்த வழியாக நிறைய ஆடுகள் வந்துட்டு இருந்துச்சு. பக்கத்து காட்டிலேருந்து வந்ததை பார்த்தாரு. அந்த ஆடுகளையும் இந்த கூட்டத்தோட சேர்ந்துருச்சு. இவரோட கருணையை பார்த்து அந்த ஆடும் இந்த கூட்டத்தோட சேர்ந்துருச்சு. இதை பார்த்த அந்த ஆட்டுக்காரருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. நம்மளோட கருணையை பார்த்து வந்திருக்காங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்ச அவரு பழைய ஆடுகளுக்கு கொடுக்கறத விட புது ஆடுகளுக்கு புல்கள் நிறைய கொடுத்தாராம். தீனி நிறைய கொடுத்துருந்துருக்காரு. நாட்கள் எல்லாம் வாரங்களா மாறிடுச்சு. அப்போ அந்த புது ஆடுகள் எல்லாமே நம்ம வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்க போலான்னு முடிவு பண்ணாங்க. அப்போ அந்த ஆட்டுக்காரருக்கு என்ன இவங்க இப்படி துரோகம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த புது ஆடை பற்றி நினச்சாரு. அப்போ அந்த ஆடுகிட்ட கேட்டார். அப்போ அந்த ஆடுகள் புத்திசாலித்தனமாக ஒரு பதில் சொன்னாங்க. அது என்னன்னு தெரியுமா குட்டீஸ்? ஆமாம், நாங்கள் வந்தோம். ஆனால் நீங்கள் எங்களை தான் நல்லா கவனிச்சிங்க. உங்களுடைய பழைய ஆடுகளை நீங்கள் நல்லா கவனிக்கல. இதே மாதிரி தானே இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா வேறு ஆடுகள் வந்துச்சுனாலும் நீங்கள் இந்த மாதிரி தானே பண்ணுவீங்க. எங்களுக்கும் அந்த பழைய ஆடுகளோட நிலைமை வந்துடும். எங்களுக்கும் நீங்கள் புல் சரியாக கொடுக்க மாட்டீங்க இல்லையா? அதனால் நாங்கள் எங்கள் வீட்டுக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த புது ஆடுகள் அவங்களோட வீட்டுக்கே போயிட்டாங்க. அப்போ தான் அந்த ஆட்டுக்காரருக்கு புரிஞ்சிச்சு, ஐயோ நம்ம சமமாக தான் எல்லாத்தையும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சாரு. இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ்? நம்ம மனுஷங்களாக இருந்தாலும் மிருகங்களாக இருந்தாலும் எல்லாரையும் மதிக்கணும், சரிசமமாக நடத்தணும். அதுதான் இதோட கருத்து. இப்போ கேள்வி நேரம். புது ஆடு எதனால அவங்களுடைய வீட்டுக்கு போனாங்க? பதில அப்பா அம்மா கிட்ட சொல்லிடலாம். Hey kids, hope you all like the video. Watch our latest videos and playlist and have fun. See you again and bye-bye. Keep watching, keep on subscribing. Our next video will load soon.